இந்த பாருங்க, நான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுறேன். பாத்தீங்களா, இதுல அந்த மூர்த்தியை காட்டுறேன். இதை பேசுறது வந்து அந்த மூர்த்திக்காக போன வக்கீல் ஜபர்ஷா மூர்த்தியா இருந்தா சார் போலீஸ் ஸ்டேஷன்ல மூர்த்தி எதுக்கு நில அபகரிப்பு விசாரணை எப்போ அந்த தன்னுடைய பினாமியோட சேர்ந்து நிக்கிறாங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இவன் பொறுக்கியா தலைவனா சார்? இவன் கட்ட பஞ்சாயத்துக்காரனா தலைவனா சார்? இவன் தான் சமூக போராளியா சார்? இப்ப இந்த பிரச்சனை இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு இவன் தான் காரணம் சொல்லி தான் திலீபன் பிரச்சனை பண்றாரு. அதனால தான் திலீபனை வெட்டுறான். இப்ப இத நம்புறீங்களா? இப்ப நம்புறீங்களா? உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். அவர் தரப்புல வேற ஒன்னு சொல்லலாம், அவர் தரப்புல கேட்கும் பொழுது அதுவும் சார் நான் சொன்னது ஆதாரத்தோட காட்டுறேன். இதுக்கு மேலேயும் வந்து வேற ஒன்னு சொல்லலாம்னா இது அதுதான் சார் பிரச்சனை. இன்வெஸ்டிகேஷன் தடை பண்ணிட்டீங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்ப இன்வெஸ்டிகேஷன் யாரு போய் டிஸ்டர்ப் பண்றது? இந்த மூர்த்தியோட வக்கீல் தான் பேசிட்டு இருக்காரு. எல்லாரையும் வந்து தனக்காக பேச விட்டு எவ்வளவு வந்து பவியமா நிக்கிறார் பாரு. இவங்களோட அந்த இந்து மக்கள் கட்சி அந்த ஆள் இருக்கிறாப்புல யாரு, அவரு பேர் என்ன, அந்த போட்டோஸாவா இருக்கு எனக்கு. இது வந்து அந்த மூர்த்தி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சார், ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த இடத்து வந்து பிரச்சனையில அரெஸ்ட் பண்ற அந்த நாள்ல உள்ள இருக்கிறார். இது யார் தெரியுதா? அதே இடத்துல அதே நேரத்துல இதுதான் செந்தில், இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அர்ஜுன் சம்பத் யோகியவான் இருக்கார்ல, அந்த யோகியாவனுடைய தளபதி. இவெல்லாம் வேலையே கட்ட பஞ்சாயத்து பண்றதும் பொறுக்கித்தனம் பண்றதும் ராபரி பண்றதும், ஏதாவது இடம் வந்து ஆள் இல்லைன்னு தெரிஞ்சா அங்க போய் போடு. சார் இன்னொன்னு மறந்துட்டேன் பாருங்க,